அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த மனித சமுதாயத்துக்கு வகுத்த சுத்த சன்மார்க்க நெறி, அது சம்பந்தப்பட்ட பல்வேறு நூல்களை ஆக்கி தந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். தியானமும் தியாகமும் அனகவாழ்வு என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதில் இதுவரை 3 அத்தியாயங்கள் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே 4வது தலைப்பு, அதாவது 4வது அத்தியாயம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் தியானமும் தியாகமும் அனக வாழ்வு. அத்தியாயம் எண் 4, விசாரமும் ஈகையும். உலகம் திருவருட் செயலால் தோன்றி விளங்குகின்றது என்று பலரும் சொல்லிக் கொள்ளுகின்றனர். ஆண்டவரின் தயவை பெற்றுக்கொண்டால் நம் குறைபாடுகள் நீங்கி வேண்டியனவெல்லாம் பெற்று மகிழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. மனிதனுக்கு தேவை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அத்தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முயற்சி செய்தாக வேண்டி இருக்கின்றது. நன்முறையில் முயற்சி செய்து ஊதியம் பெற்று எண்ணியாங்கு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் அறிவு வந்த காலம் முதல் கல்வியும் தொழிற்பயிற்சிகளும் மக்களுக்கு புகட்டப்படுகின்றன. இவற்றில் நன்முயற்சி உடையோர் இயன்ற முறையில் பணிபுரிந்து தக்க பொருள் ஈட்டி வாழ்வை சிறப்புற அமைத்துக் கொள்ளுகின்றனர். சிலர் முயற்சி குறைவாலும் மற்ற இயல்பாலும் குறைந்த அளவு வருவாய் பெற்று கஷ்டஜீவனம் செய்து வருகின்றனர். இன்னும் சிலரோ தந்திர முறையால் சாமர்த்திய செயலாலும் பிறரை ஏமாற்று வித்தையாலும் பல வகையில் மிகுபொருள் தேடி பெருமித வாழ்வு நடத்தி செல்லுகின்றனர். ஒரு சிலர் பயபக்தியாலும் தான தர்ம நம்பிக்கையாலும் இரக்க குணத்தாலும் தாம் பெற்ற பொருளை நற்காரியங்களில் செலவழித்து அகமகிழ்ந்து வாழ்கின்றனர். எல்லோரும் விரும்புகின்றது நல்லின்ப வாழ்வேயாகும். அந்த வாழ்வை குறிக்கோளாய் வைத்து முன்னேற வேண்டும். குறிக்கோள் நல்லதுதான், ஆனால் அதனை அடைவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வழியும் நல்லதாகத்தான் இருக்க வேண்டும். மோசமான வழிகளில் சென்று குறிக்கோளை அடைய முயல்வது சரியன்று. தவறான பாதையில் சென்றால் தீங்கு நேரும். அன்றியும் குறிக்கோளை பற்றியே தெரிந்து கொள்ளப்படவில்லையானால், அல்லது தவறான குறிக்கோளை கருத்தில் கொண்டு அதனை சார முற்படுவதானால் வாழ்வில் நலம் விளையாது. ஆகையால் முதலில் உண்மையான குறிக்கோள் எது, அதனை அடைவதற்கு சரியான மார்க்கம் எது என்பவற்றை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றன. அப்படி தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த விசாரம் தேவையாகின்றது. விசாரம் என்றால் உண்மையை உள்ளவாறு பலமுகத்தானும் ஆய்ந்து தெளிவு செய்து கொள்ளலாம். விசாரணை செய்து தக்க சாட்சியங்களை கொண்டு இதுதான் உண்மை என தீர்மானித்துக் கொள்ளல் விசாரம் எனப்படும். மனிதனில் இந்த விசாரம் எப்பொழுது முதலோ தோன்றிவிட்டிருக்கின்றது. புலனறிவுக்கு எட்டியவரை, மன அறிவுக்கு சரி என ஒப்ப முடிகின்றவரை ஒன்றை பற்றி விசாரித்து தெளிவடைகின்றான். அப்படி அறிந்து தெளிந்தவற்றுள்ளெல்லாம் சிறந்த ஒன்றாக உள்ளது ஆன்ம கடவுள் ஞானமாகும். அது நிறை தயவு விளக்கமாகவும் தயவு பெருஞ்செயல் முறையாகவும் கண்டுகொண்டிருப்பதுதான் சரியான விசாரமாக கொள்ள முடிகின்றது. மற்ற உலகியல் விசாரம் எல்லாம் அற்ப பயன் கொண்டனவேயாகும். மேலும் இந்த உயர் விசாரம் உண்மை பொருளை நேருக்கு நேராக காட்டிக் கொடுக்கின்றதாம். ஆம், வி என்னும் இறையருள் ஒளியை கண்டு அதோடு கலந்து ஒன்றாகி அல்லது சார்ந்து அதுவாகி நிற்கும்படி செய்வது இவ்விசாரமாகும். இந்த விசார நிலையேதான் முன்னர் மனிதனுடைய குறிக்கோளாகவும் இருந்து வந்தது. அதாவது ஒருவன் ஆன்ம கடவுள் ஞானம் பெற்று அதிலேயே நிலை கொண்டு விட்டால் போதும், மனிதன் தன் குறிக்கோளை அடைந்து விட்டான் என்றும் இறைவனோடு இரண்டர கலந்து நிறைவேதி விட்டான் என்றும் கொள்ளப்பட்டது. அதனால் தான் வேதாந்த பிரம்ம ஞானிக்கு அப்பிறப்பிலே முத்தி என்று போற்றிக் கொண்டிருந்தனர். அப்படி விசாரத்தால் உண்மை கண்டு ஒன்றியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் கடலில் கலந்து மறைந்து போன ஆறு போல் மறைந்தே விட்டனர். அவர்களை எல்லாம் தன்னில் ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த பரம்பொருள் தான் எப்பொழுதும் போல் மறையாது இருந்து கொண்டுதான் இருக்கின்றதாம். இறை விசார முடிவு நிலை உலகுக்கு வாழ்வளிப்பதா இல்லை. அதனால் அதனை குறிக்கோளாய் கொண்டு உலகியலை அமைத்துக் கொள்வதென்றால் வாழ்வே சுருங்கி மிக விரைவில் சூனியமாய் போய்விடும். அந்த இறைநிலை அடைவதற்கு பிரிதொன்றையும் பற்றாக கொள்ளாது நின்றுவிட்டால் போதுமென்றாகிவிடும். இதனால் பிறர்க்கு துன்பம் ஒன்றும் இல்லைதான், எனினும் இன்பமும் இல்லையே. ஆகவே இந்த விசாரம் மிக உயர்ந்த உண்மையை காட்டிக் கொடுத்த போதிலும் குறைவுடைய ஒன்றாகவே உள்ளதென தெளியப்படுகின்றது.
மேற்படி விசாரணையின் குறைபாட்டை தவிர்க்கவே அந்த இறை உண்மையை தயவு வண்ணமாக கண்டுகொண்டதோடு தயவு செயலோடு விளங்கும் முறையும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றதாம். இந்த இறை தயவு நிலை குறிக்கோளே இனி எவருக்கும் பொருந்துவதாய் இருப்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ள உள்ளதாம். இந்த விசாரம் ஒவ்வொருவருக்கும் இளமை தொட்டே உண்டாக வேண்டும். அதற்கான முறையில் கல்வியும் பயிற்சிகளும் அமைக்கப்பட வேண்டும். இந்நாட்கல்வி முறையும் செயல்முறையும் உண்மை விசாரத்திற்கு உதவுவதாக காணோம். அதற்கு என் செய்வது, எங்கே போவது? ஆதியிலிருந்தே எழுத்தறிவோடு தயாவொழுக்க பழக்கமும் போதிக்கப்பட வேண்டும். இதற்கென்று புதிய பல்கலைக்கூடங்கள் ஒன்றும் எழுப்பப்பட வேண்டியதில்லை. பெருமளவு சாதனங்களும் பொருட்செலவுகளும் தேவையில்லை. இப்பொழுதுள்ள நிறுவனங்களே தேவைக்கு அதிகம்தான். புதிதாக மாற்றமும் செயற்பாடும் உண்டாக வேண்டியவை மக்களின் உள்ளத்தில் தயவு ஞானமும் புறத்தில் தயவு செயலும் தான் தோற்றுவிக்கப்பட வேண்டும். இந்த மாற்றம் உலகம் முழுமையும் அடைய வேண்டுமானால் அதீதமான அகிலமாம் தயவு புரட்சியால் தான் ஆவதாம். உண்மை தயவுடைய உலகப் பெருமக்கள் திரண்டு தயவில்லா செயல்களை ஒழிக்க தயவு முறையில் புரட்சிகரமான மாற்றங்களை செய்திடல் வேண்டும். பழைய கொள்கை கோட்பாடுகளில் தயவுக்கு சாதகமானவைகளை ஏற்று பயன்படுத்தி கொண்டால் போதுமானதாம். அதனால் மக்கள் சமுதாயம் தயவில் ஒன்றுபட்டு விளங்க வல்லதாம். மேலும் இன்றைய அறிவியலால் பெற்று வரும் அரிய பல சாதனங்களையும் தயவுள்ளத்தோடு உலகுக்கு வழங்கினால் மக்களின் பலவாகிய துன்பங்களும் குறைபாடுகளும் தீர்ந்து இன்ப வாழ்வு எங்கெங்கும் பொங்கும் தங்கும். ஆகையால் இந்த தயவு விசாரம் ஒவ்வொருவரிடத்தும் விளைவு கொள்வதற்கான நன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கல்வி முறையும் பயிற்சி முறைகளும் தயவு அடிப்படையில் ஏற்பட்டு விளங்குவது சாத்தியமாம். விசாரம் என்பதை துக்கம் என்று பொருள்படுத்துவர் சிலர். உலக உண்மையை விசாரம் செய்ய புகுந்த சிலர் உலகில் பலவாகிய உயிரினங்கள் தோன்றுவதும் அவை முற்றும் உலக வாழ்வில் பல அவத்தைகளை அடைந்து முடிவில் இறந்துவிடுவதும் உணர்ந்தனர். இவ்வுண்மையை உணரும் மனிதனும் பிறந்தது முதல் இறக்கும் வரை இன்னலிலேயே பிழைத்து அழிந்து ஒழிகின்றான் என்றும் அறிந்தனர். இவர்களுக்கு இவ்வுலகும் இதில் வாழ வந்த மனிதனும் துக்கத்தில் அழிகின்றவனாக தோற்றுகின்றன. இவர்தம் கொள்கை எல்லாம் துக்கமயமானவை, தீமை பயப்பனவென்பதாம். இதனை மேனாட்டார் பெசிமிசம் என்பர். இதற்கு மாறான கொள்கை ஆப்டிமிசம் என்பர். எல்லாம் நல்லதுக்கே என்பது இவர்களின் கருத்து. உலகை துக்கமாக காண்கின்றவன் மனித பிறப்பு பாவப்பிறவியாக கருதுகின்றான். அவன் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே மடிந்து போகின்றானாம். பிறந்தார் பெறுவது பெருந்துன்பமாம், பிறவார் உருவது பேரின்பமாம். உலக ஈச்சையற்று உடலை துறந்து விடுதலே ஆன்மாவுக்கு விடுதலையாம், துக்க நிவர்த்தி நிலையாம். இம்மாதிரி துக்க பிறப்பொழிந்த நிலையைத்தான் பரிநிர்வாண நிலை என பௌத்தர்கள் கொண்டனர். இப்படி உலகை துக்க வடிவாய் கண்டு விட்டு ஒழிவதால் என்ன நன்மை அடைய முடியும்? இந்த உலகத் தோற்றத்திற்கும் இயக்க செயற்பாட்டிற்கும் காரணமான கடவுள் கூட துக்கமயமாய் இருந்தால்தானே அவருடைய படைப்பும் துக்க வடிவாய் இருக்கக்கூடும். மேலும் துக்க நிலையில் படைப்பு முதலிய எக்காரியமும் நிகழ முடியாதே. கடவுள் எல்லாம் வல்ல, எல்லாம் அறிந்த கருணாகரனாய் கூறப்படுவதால் துக்கியாய் இருக்கவே முடியாது. அவரது படைப்பும் துக்கமுடையாதாகாது. ஒழிக்கப்பட வேண்டிய காரியமும் ஆண்டவரால் நிகழ்த்தப்பட மாட்டாது என்பது நிச்சயம். ஆகையால் உலகமும் மனிதனும் இன்ப நிலை இறைவன் படைப்பு என்னலே அமையும். இன்ப நிலையை துன்ப நிலையாக மாறுபடக் கண்டது மனிதனின் அறியாமையே. அவனது விசாரம் மெய்ஞான நிலையை சாராது புலன் அளவில் மயங்கி நின்று மாறுபடக் கண்டுதான் அப்படி மாற்று முடிவு செய்து கொண்டிருந்தான். ஆகையால் விசாரம் துக்க முடிவு கொண்டதல்ல. விசாரத்திற்கு துக்கம் என்று பொருள் ஆக்குவதே அறியாமை, தவறு. மாறாக விசாரம் என்ற சொல் இன்ப நிலையை சுட்டுவதாக கண்டுகொள்ளலாம். எப்படி என்றால், வி என்ற உயிர்மை எழுத்து இவ் என்ற மெய்யும் ஈ என்ற உயிரும் கொண்டதாம். இதில் வகர மெய் அருள் ஒளி வடிவத்தையும் இகர உயிர் அருட்பெருணவ சக்தியையும் உணர்த்தி நிற்பதால் அருட்செயலோடு திகழும் இறை ஒளியை குறிப்பதாய் கொள்ளப்படும். படவே அந்த அருள் ஒளி இறையுடன் சார்ந்து நிற்கும் நிலையை விசாரம் என்று கொள்ளுதல் தான் பொருத்தமானதாம். அந்த அருள் ஒளி ஆண்டவர், ஆனந்த தாண்டவர் என்பது அருளாளர் அனுபவம். ஆனந்தபதியை சார்ந்தெழுங்கும் நிலையே விசார நிலை என்னலாம். ஆகையால் விசாரம் இன்பமயமானதே. அடுத்த தலைப்பு அருள் வெளி. அகம் புறம் என்ற இருநிலையை பற்றி எல்லோரும் அறிவார்கள். அகத்தை உள்ளென்றும் புறத்தை வெளியென்றும் கொள்ளல் சாதாரண வழக்கு. அகத்தில் மறைவுற்று கிடைப்பதை புறத்திலிருந்து காண முடியாது. வெளிப்புறத்தில் உள்ளதையே ஒருவன் பார்க்க முடிகின்றது. அப்படி பார்க்கப்படும் புறநிலை அளவடங்காத அகண்டாகார பெருவெளியாய் இருப்பேன். அதனையும் காண முழுமையாய் காண முடிகின்றதில்லையாம். ஆனால்
அக்காண்பரிய பெருநிலையை ஓரளவு மனக்கற்பனையால் அறிந்து உணரக்கூடியதாம். அந்த மனோகற்பனை அறிவு மாத்திரமாய் இருக்கின்றது. அவ்வறிவு அனுபவம்தான் புறவழி காட்சி இடமாகும். உண்மையில் அறிவு நிலை புறத்திருப்பதல்ல, அகத்தில் உணர்வுமயமாய் உள்ளதே யாம். இந்த உணர்வுமய அகநிலையைத்தான் அகவெளி எனப்படுகின்றது. அகவெளியில் அளப்பரிய அகண்டநிலை தோற்றம், அகண்ட நிலை தோற்றம் அடங்கி நின்று அறிந்து கொள்ளப்படுவதாய் இருக்கின்றது. இவ் பெரும் வெளியில்தான் நிறை பரம்பொருள் அகப்பொருளாய் மறைவுற்று நிற்கின்றார். அகத்தில் மறைந்து நிற்கும் பொருள்தான் கடவுள் என்றும், அவரை உணர்கின்ற அந்த அகவெளி நிலையை அவர் தம் மெய்யருள் அறிவால் உணர்வு என்றும் குறிக்கப்படும். அகத்தில் மறைந்து நிற்கும் பொருள்தான் கடவுள் என்றும், அவரை உணர்கின்ற அந்த அகவெளி நிலையை அவர் தம் மெய்யருள் அறிவாம் உணர்வு என்றும் குறிக்கப்படும். இந்த அக உணர்வு மயமான அகவெளியைத்தான் கடவுள் அருள்வெளி என்பதாம். எனவே அருள்வெளி, அருள் உணர்வு, இறை இன்பானுபவ அகநிலையே ஆம். புற வான் பெருவெளியில் உருவாம் பேருலகத் தோற்றங்கள் எல்லாம் எங்கும் நிறைந்த இறை ஒளியின் சிதறல்களே யாம். இம்மெய்ப்பொருள் விளக்கத்தை நம் திருவருட்பிரகாச வள்ளலார் தம் அருட்பிரகாச மாலை முதல் செய்யுளில் உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, மெய் இன்பம் உருகின்ற வெளிநிலை என்று குறிக்கின்றார். இதில் கூறப்பட்டுள்ள வெளிநிலை அகவெளியாம், அனுபவ நிலையேயாம். இந்த அகவெளியாம் மெய்யுணர்வு நிலை சுத்த மனத்தின் அருள் அல்லது தயவு வண்ணமான அனுபவத்தில் தான் வெளிப்படுவதாய் இருக்கின்றதாம். மற்றபடி மனக்கற்பனைகளுக்கு தோற்றமாகின்ற வடிவ நிலைகளும், மனக்கண்ணுக்கு காணப்படுகின்ற உருவெளி தோற்றங்களும், ஊனக்கண்களுக்கு விஷயமாகின்ற தூல உருவங்களும் நிறை உண்மை தோற்ற அனுபவம் ஆகா. அவை ஜீவவெளி, கரணவெளி, இந்திரிய வெளி தோற்றங்களாக கொள்ளப்படும். முன்னதாக அகவெளி ஆன்மவெளி என்றும் ஆன்மாகாச வெளிநிலை என்றும் வழியப்படுவதாம். இந்த அகமாகிய ஆன்மாகாச வெளியிடத்தில்தான் இறையருள் அனுபவம் உண்டாகின்றதாம். இந்த அருள் வெளிக்குள் அயலாண்ட கொடிகளும் அடங்கி நிற்பதாக திருவருளால் கண்டு அனுபவிக்கப்படும். மேற்குறித்த அருள் வெளிநிலையை கடவுளரின் நிலைத்த மாற்ற தோற்றம் அடையாத, பிற எதனாலும் தீண்டப்பெறாத உரையுளாக உரைக்கப்படும். இதுவே கடவுள் அம்பலமாம். இதில்தான் இறைவன் நித்த நிறைவாய் இருந்து கொண்டு ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கின்றார் எனப்படுகின்றது. இதனை தில்லை வெளி என்றும், சிதம்பர ஆகாச நிலை என்றும், சிதம்பர ரகசியம் என்றும் மொழிகின்றனர். இவ்வெளியை குறித்தும் இதில் விளங்கும் இறைவனை குறித்தும் பன்னெடுங்காலமாக விசாரித்தும் நினைந்தும் திருவருள் உணர்வால் உணர்ந்தும் அகமிக மகிழ்ந்திருந்தனர் மெய்ஞானியர் பலர். மற்ற அருளறிவுறாத அருளாளர்களோ உண்மையை உள்ளவாறு உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் மெய்ஞானியர் கூற்றை நம்பி கண்ணை மூடிக்கொண்டு ஏற்று கற்பனை கண்ணார் கண்டு களிக்கூத்தாடி கொண்டிருந்தனர். இவர்களின் விசாரம் அருள் மெய்ப்பொருளை சாரச் செய்யவில்லை. இவர்களே இப்படி நின்றனர் எனில், இவர்களை விட கீழ்ப்படிகளில் இருக்கும் புலனறியாளர்களின் விசாரம் எந்த நிலை வரை மனிதனை கொண்டு சென்றிருக்கும் என்பதை கூறவும் வேண்டுமோ? அந்த விசாரமெல்லாம் துக்க நிலையாய்த்தான், துன்ப நிலையாய்த்தான் முடிவனவாக அறியப்படும். மெய்யறிவாளர்களின் விசாரத்தில் அருள் வெளிநிலை அம்பலமும், அதில் அனவரதமும் ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கும் ஆனந்த நடராஜபதியும் கண்டுகொள்ளப்பட்டது உண்மைதான், பொய்யான கற்பனை காட்சி அல்ல. இவர்களின் அருள் விசாரம் அந்த இறைநிலையை காட்டிவிட்டு அப்படியே நின்றுவிட்டது. அவர்களும் அந்த காட்சியில் லயித்து நின்று விட்டனர். நின்று நிலைத்து அசைவற்றிருந்த தம்மை முற்றும் மறந்து அதனையே சார்ந்து விட்டார்கள். விசார நிலையின் குறிக்கோளும் அதுவாகத்தான் கொள்ளப்பட்டிருந்தது. அந்நிலையை அடைந்து விட்டால் மீண்டும் புற உலக வாழ்வு நிலைக்கு திரும்புவதேது? அதுதான் தில்லை வெளியினில் கலந்து கொண்டால் திரும்பியும் வருவாரோ என்று குறித்துள்ளனர். உண்மைதான். அதில் சார்ந்து கலந்து ஒன்றிவிட்டவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள் என்பது உண்மைதான். இந்நிலையே விசாரத்தின் முடிவு என்பதும் சரிதான். இம்முடிவின்படிதான் இதுவரை தெய்வநிலை பேர் எய்தியவர்கள் எல்லாம் உச்சார்ந்த தருணம் திருவருள் வெளிப்பட்டு அவர்களை விழுங்கிவிட்டதாம். அதன் காரணமாக உள்ளொடுங்கி உயிரை விட்டனர் சிலர். இவர்கள்தாம் அருவசித்தி அடைந்தவர்களாவர். இன்னும் சிலரோ உள் நின்று பெருகிய இறை ஒளியின் அதி வெப்ப ஆற்றலால் அப்படியே ஜோதியில் கலந்தவர்களாய் சூனியத்தில் மறைந்தே போய்விட்டனர். இவர்களே அருவுருவ சித்தி அடைந்தவர்கள் எனப்படுவர். மற்றும் சிலர் இறையொளி கலப்பால் அமுத சக்தி நிறைவேதி உள்நிலையில் சமாதி ஆனதோடு உடலும் அழியாத கல்பதேக நிலையுற்று இலிங்காகாரமாய் உரையுற்று கிடக்கும் நிலையை எய்தினர். இவர்களையே உருவசித்தி உற்றவர்களாக கொண்டனர்.
இத்தோடு விசார நெறியின் முடிவு நின்றுவிட்டது என்று எண்ணினர் மெய்ஞானியர் திருக்கூட்டம். அதுவும் நேற்று வரை உண்மையாகத்தான் தோன்றியது. ஆனால் இன்று சுத்த சன்மார்க்க உதயத்தினால் முன் கண்டிருந்த விசார முடிவு முடிவல்ல என்றும், அதற்கு மேல் மனிதன் அழியாமை பெற்று திரிதேக சித்தியும் உடன் கொண்டு வாழலாம் என்றும் அறிவிக்கப்படுகின்றதாம். ஆகையால் விசார நிலை முடிவு பெறுவதாய் இல்லை, முடிவற்று தொடர்ந்து வாழ வைப்பதாய் விரிவற்று விளங்கலாகின்றதாம். அடுத்த தலைப்பு ஈகை. ஈகை என்பது தயவு செய்தலையே குறிப்பதாகும். தருதல், கொடுத்தல், வழங்கல் எனவும் மேநிலையில் வெள்ளத்தன்மையையும் குறிக்கும். இச்செயல் கையின் விசேஷத்தன்மையாக உள்ளதாம். வள்ளல் எனப்படுபவர் பிறர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கும் தன்மையர் ஆவர். எல்லாம் வல்ல கடவுளை தவிர வேறு எவராலும் நிறை வள்ளலாக விளங்க முடியாது. அவர்தான் எக்காலத்தும் எல்லோருக்கும் வேண்டத்தக்கதை அறிந்து தடைபடாது உதவிக்கொண்டே இருப்பவராவர். மற்ற உலகியலில் கண்ட வள்ளல்கள் ஏகதேச வள்ளன்மை கொண்டவர்களேயாவர். இந்த வள்ளன்மை இறை இயற்கை தயவு செயலேயாம். மனிதன் அந்த இறைவனை அடைந்திட வேண்டின் முதலில் தன்னொப்ப ஜீவர்களிடத்தில் தயவுடையவனாக ஆக வேண்டும், ஈகை உடையவனாக வாழ வேண்டும், கையறவில்லாது கையினால் ஈகை செயல் புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும். ஈதல் அறம், ஈத்துவக்கும் இன்பம் மக்கள் வாழ்வில் ஏற்கப்பட வேண்டுமெனவாம். ஈகை மிக்குடையவர்களே தேவராவார். ஆகையால் அத்தேவர்களுக்கு கைகள் 4க்கு குறைவின்றி இருப்பனவாக கொள்ளப்படும். ஈகையால் தான் ஒருவனுடைய மன மாசு நீங்குவது, நல்லெண்ணம் ஓங்குவது, பரநலச் செயலெல்லாம் விளங்குவது, முடிவாக உலகம் நல்வாழ்வு பெறுவதுமாம். தீர்க்க விசாரம் மேற்கொண்ட ஞானியும் தான் சார்ந்து கொள்ளும் இறைவன் ஈகை பெருக்குடைய வள்ளல் என்பதை உணர்ந்து தானும் அந்த ஈகையால் தான் இறைமையொற்று திகழ முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுகின்றான் இத்தருணம். சுத்த சன்மார்க்கன் சத்விசார முடிவில் இறைவனே தான் என்ற உன்னின்று ஆழ்வதைக் கண்டு தான் அது அல்லால் தேக வடிவினன் அல்ல என்பதை தெளிந்து அந்த அகமிருந்து ஈகை வண்ணமாக தழைக்கின்றான். ஈகை வாழ்வால் சிறிது சிறிதாக இறைமயமாக மாறுகின்றான். எனவே விசார முடிவு ஈகையாக பெருக்கெடுத்து நிறைவுறுவதாய் உள்ளதாம். அடுத்த தலைப்பு ஈகை ஞாபகம். உண்மை விசாரத்தால் பெறப்படும் இறைநிலை அக அருள் வெளியினின்று வாழ்ந்திட வைப்பதாய் உள்ளதாம். அந்த அருட்பெரும் கடவுள் நிலை முன் குறிக்கப்பட்ட சரியையாதி 4 முடிவான ஞானத்தின் உயர்நிலையாகவும், அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான் மறை முடிநிலையாகவும், வேதாந்த பிரம்மானுபவ நிலையாகவும், மகா யோகானுபவ சித்தி நிலையாகவும் அறியப்பட்டிருந்தது. அறிந்து கொள்ளப்பட்ட அந்நிலை அனுபவம் உடல் வாழ்வோடு மறைந்துவிட்டது. இப்பொழுது அழியாமை சேரலால் அந்த அனுபவ வாழ்வும் உடல் நின்று விளங்கலாகின்றதாம். இந்த அழியா வாழ்வுக்கு ஈகையின் நிறைநிலைதான் துணையாக உள்ளதாம். அந்த கடவுள் ஈகை 4 நிலை கொண்டு விரிவுற்று திகழ்கின்றதாம். ஒன்று கடவுளின் ஈகை அல்லது தயவை பற்றி விசாரித்து அறிந்து சார்ந்த நிற்றல், இது ஞான யோக நிலையாம். இரண்டாவது அங்கனம் இருந்து பற்றி நின்று தயவால் உள் நிகழ்ந்து ஈகை குண நிறைவோடு விளங்கல், பக்தி யோகமாம். ஈகை உணர்வு மயமாய் நின்றதோடு செயலற்று இருக்காமல் உலகியலை ஈகை செயலால் நடத்துதல் கர்மயோகத்தின்பாற்படும். இது 3ஆம் நிலையாக உள்ளது. முடிவில் கடவுளான நிலையின் நிறைவால் அகமிருந்த அருள் அமுத சக்தி உடலையே அம்மயமாய் மாற்றி எங்கும் விளங்கச் செய்வதாம். இதனை மகா யோக நிலை என்று கூறப்படும். ஆகவே இறை ஈகையினை பெறுவதற்கு இந்த ஞான பக்தி கர்ம மகாயோக நிலை கூடி உதவி நிற்கின்றனவாம். இந்நிலையே இங்கு ஞாபகம் என்று கொள்ளப்படுகின்றது. ஞாபகம் என்றால் நினைவு என பொருளாக்கப்படும். இந்த நினைவு ஈகை வண்ணமானது சுத்த தயவு அல்லது ஈகையின் நிறைநிலை உணர்வுதான் இந்த நினைவாகும். ஆதலின் இது மனத்தின் சாதாரண நினைப்பு நிலை அல்லவாம். அந்த நினைப்பும் மறப்பும் சகல கேவலம் எனப்படும். சகல கேவலமாகிய நினைப்பும் மறப்பும் கடந்த சுத்த நிலையே ஈண்டு நினைவாக கொள்ளப்படுகின்றது. இந்த சுத்த நினைவு நிலை சத்விசார முடிவில் வருவதேயன்றி விசாரமற்ற மனத்தில் சாராதாம். சுத்தமுறா மனம் சதா ஒன்றை பற்றி நினைப்பதும், சிறிது நேரத்தில் நினைத்ததை மறப்பதும், அடுத்த எதையோ நினைப்பதும் மறப்பதுமாக இருக்கின்றதாம். இதுவே மனத்தின் சகல கேவல நிலை எனப்படுவது. இந்நிலை ஓயாது ஒழியாது பகல் இரவு போல் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதாகும். ஓர்மை மனப்பயிற்சியால் ஒன்றன் நினைப்பை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீடிக்கச் செய்வது சாத்தியமே. அதற்கு மேல் அந்நினைப்பு ஒழிந்து போக மறப்பு வந்துவிடும். கடவுள் தயா சுத்த நிலையோ நினைப்பு மறப்பு கடந்ததாய் நித்திய இறை நினைவு மயமாய் இருப்பதால்
அதனை சத்விசாரத்தால் சார்ந்து அதுவாகி நிற்பவர்கள் அச்சுத்த நினைவு மயமாய் ஞாபக வண்ணமாய் என்றும் விளங்குவார்கள். இவர்கள் அகவடிவில் இருந்து கொண்டு சதா ஈகை புரிந்து கொண்டு ஞாபகம் செய்து கொண்டு அனக வாழ்வு நடத்தி கொண்டிருப்பார்கள். மனிதன் புறத்திலிருந்து விசாரம் செய்து உண்மையை அறிந்து அகத்தில் கண்டுகொள்வது முன் ஞான நிலை. இந்நிலை எய்தும் வரை மரப்பு நினைப்பு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். உடலை தன் வடிவாக கருதி வந்தவன் பக்குவசத்தால் விசார முடிவில் அகநிலை கொண்ட இறை வடிவமே தன் இயல் உருவாகவும் அறிந்து கொள்ளுகின்றான். இப்பொழுது இவன் அகமிருந்து அனகனாக விளங்குகின்றவனாக அறிகின்றான். தன்னை புறவடிவினனாக கருதுவதே இல்லை. இவனே சுத்த நிலை பெற்ற அனகன். இரவு பகலற்ற இடத்திலிருக்கும் காலாதீதன். மனிதன் தேகப்பற்ற நிலையில் இவ்வுலகில் வாழும் வரை இரவு பகலால் தினமும் பாதிக்கப்படுகின்றான். கொலை உடம்பின் பற்று கடந்து மேல்நிலையில் வாழ்வடையும் போதே காலக்கணக்கை கடந்து நித்தியத்துவம் எய்துகின்றான். இந்த இரவு பகலற்ற நிலையை வான்வெளியில் சென்று மனிதன் அடைய முடியும். பூமியின் நிழல் மறைக்காத அளவு ஒளி ஞாயிற்றை நோக்கி சென்றவர்கள் இந்த இரவு பகலற்ற சதா ஒளிவிளங்கும் இடத்தை காணக்கூடும். ஆனால் அந்த உயர்நிலையில் நிலவற்கான உடல் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் ஒருவன். நம் சுத்த சன்மார்க்கியோ அழிவுறும் புறவடிவனன் அல்ல, அழிவற்ற அகநிலையுற்று வாழும் அனகன். இவன் வான் ஞாயிறு நிலையில் அதுவாகவே வாழும் வெற்றி பெற்றவனாக இருக்கின்றான். சூரிய ஜோதி கோலத்திற்கு இராவேது பகலேது, எப்பொழுதும் ஒரே ஒளிமயமாக விளங்கிக் கொண்டிருப்பது இயற்கையாம். இதுபோலத்தான் விசார முடிவில் அகவடிவுற்று வாழ தலைப்படுகின்றவன் நாற்றி செய்யும் ஞாபகத்தால் ஈகை செயலை புரிந்து கொண்டு இருக்க வேண்டியுள்ளதாம். விசார நிலை மேல் இந்த ஈகையின் ஞாபகம் நிலை கொள்ள வேண்டுவது திருவருளானை. ஈகையின் விளைவு வெளிப்படா நின்ற அந்த வேத காலத்தில் ஓதப்பட்ட வேதாந்த சாரத்தால் இறைவனோடு ஐக்கியமடைவதுதான் லட்சியமாக கொள்ளப்பட்டிருந்ததால் அந்த கடவுள் ஐக்கிய அனுபவம் இந்த ஞான பக்தி கர்ம மகாயோகம் ஆகிய நான்கின் ஒன்றினாலேயே அடைந்துவிடலாம் என்று முழக்கப்பட்டது. ஞானத்தினால் கடவுள் உண்மையை அறிந்து அத்தோடு ஐக்கியப்பட்டு நின்றுவிட்டால் தேக அந்தத்தில் கடவுள் நிலையை அடைந்து விட்டவன் ஆகிவிடலாமாம். இதுபோல் தீவிர பக்தி செய்து கடவுளை அடைவது பாமரர் முதல் பண்டிதர் வரையுள்ள யாவருக்கும் எளிதான முறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பக்தி நெறியை வேண்டாதவர்கள் கண்ம மார்க்கத்தால், அதாவது பற்றற்று பணிபுரிந்து கொண்டிருப்பதால் முடிவில் பற்றற்ற பரமனின் திருவடியை அடைந்திடலாம் என்பது இக்கண்ம யோகியர் எண்ணம். இதற்கு மேல் ஒருவன் யோகனிஷ்டை புரிந்து குண்டலி சக்தியை எழுப்பி மேனிலைக்கேறி பிரம்மரந்திர பெருவெளியில் புகுத்தி விடுவதால் கடவுள் நிலையை அடைந்து விடலாம் என்பது யோகசித்தி முடிவாம். இந்த நால்யோக முடிவும் மனிதனை கடவுள் நிலையில் சேர்த்து விடுவதாய் கொள்ளப்பட்டது. அந்நாளைய நிலைக்கு ஒருவாறு பொருந்துவதே. அவை மட்டுமல்ல, எல்லா சமய மத நெறிகளும் முடிவில் ஒன்றாம் இறைவனையே அடையச் செய்வதாய் கொள்ளப்பட்டது. ஆகையால் எவரும் தம் மதத்தில் பற்று கொண்டு பிறரை கீழ் மேலாக கருதாது பிறர் நெறியை தூற்றாது போற்றாது சம்மதமாய்க் கொண்டு வாழ்ந்தாலே போதும் என்பது சமரச ஞானிகளின் அறிவிப்பு. இவர்களால் மதச்சார்பற்ற அரசியல் வகுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நம் இந்திய பாரத குடியரசு மதச்சார்பற்ற ஒன்றாக உலகுக்கு பறைசாற்றப்படுகிறது. இதில் பன்மத சமூகத்தினரும் வாழ்ந்து வருகின்றனர். ஒவ்வொருவரும் தம் சமய மத ஆசார கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றி ஒத்து வாழலாம் என்று திட்டமிட்டு சட்டமும் செய்துள்ளனர். மனிதனுக்கு பல உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவ்வுரிமைகளில் இந்த மதச்சார்பு கொள்கையும் ஒன்றாகும். இந்த குடியரசின் கீழ் எல்லோரும் ஒத்து வாழ வேண்டும் என்பது ஆட்சி முறை வகுத்தவர்களின் நோக்கம். ஆனால் இந்த உரிமை சட்டங்களினாலும் திட்டங்களினாலும் இந்நாட்டு மக்கள் சமுதாயம் உண்மையில் ஒத்து வாழ வேண்டின் ஒருவொருவர் உள்ளத்திலும் மெய் உணர் விசார தெளிவும் தயா பெறும் ஈகை பொது நோக்கமும் தோன்றி செயல்பட வேண்டுவது அவசியமாம். இவ்விசாரமும் ஈகையும் தோன்றாததினால்தான் இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமூகத்தினரும் தத்தம் அகங்கார போத உணர்ச்சி தூண்டலால் இனம், மொழி, சமய, மதம், பிரதேசம் முதலியவை கொண்டு முன்னேறவும் பிறரை தமக்கு மேற்போக விடாது அடக்கியாளவும் விரும்பி ஆட்சி பீடத்தில் ஏறுகின்றார்கள். ஆனால் ஒரு சாராரை மேற்போக விட சம்மதிக்கின்றதில்லை பிறர். இதனால் பெருவாரி மக்கள் விருப்பப்படி ஏனையோர் அடங்கி போக வேண்டி நேருகின்றது. அப்படி அடங்கிய மக்கள் உள்ளத்தில் தோல்வி எண்ணமும் எதிர்ப்பு மனப்பான்மையும் தாம் மேனிலைக்கு வந்து ஆள வேண்டும் என்ற ஆவலும் அடங்கி விடுகின்றதில்லை. ஆகையால் தக்க காலம் எதிர்பார்த்தும் பொறுத்திருந்தும் கிளர்ச்சிகள் செய்தும் குழப்பம் விளைவிக்கின்றனர். இப்படி இருந்தால் நாட்டில் மக்களாட்சியில் என்ன நன்மை உண்டாகும்? ஆகையால் இம்மாதிரி இடர்பாடுகள் யாவும் நேராவண்ணம் நல்லாட்சியும் அதனால் நலவாழ்வும் ஏற்பட உண்மையான சத்விசாரமும் ஈகையும் தோன்ற வேண்டும்.
நல் வாழ்வுதான் ஒவ்வொருவரும் விரும்புவர். அந்த வாழ்வு எல்லோருக்கும் அவசியம்தானே. ஆகையால் ஒருவன் தன்னை மட்டும் உயர்த்தி கொள்ளவும் பிறரை பற்றி மாறுபாடாக இருப்பதும் விரும்பத்தக்கதல்ல. தன்போல் பிற ஒவ்வொருவரும் நல்லின்ப வாழ்வு பெற வேண்டும் என்று உள்ளூர எண்ணுவதும் அதற்குத்தக புறவாழ்வில் நடந்து கொள்வதும் அவசியமாம். எண்ணமும் வாழ்வும் உண்டாகத்தான் விசாரமும் ஈகையும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்விசாரத்தால் மக்களாய் பிறந்துள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுள் உண்மையை அறியாமலே அகத்திற்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் என்றும் அக்கடவுள் இவனை அறிவாலும் அன்பாலும் வாழ்ந்து இன்பம் கொள்ள உதவுகின்றார் என்றும் இவனும் ஆண்டவர் திருவுள்ளம் அறிந்து தக வாழ்ந்து இன்புற வேண்டியவனே என்றும் அறிந்து கொள்ளப்படுகின்றனவாம். இந்த விசார ஞானம்தான் ஒவ்வொருவரும் முதலில் அடைந்திட வேண்டிய ஒன்று. இது இருந்தால் ஈகை செயலின் நிறைவு வெளிப்பட்டு இன்ப நிலை வெளிவருவது நிச்சயம். மேற்படி விசார உண்மையை மறைக்கும் அல்லது அதற்கு மாறுபாடும் இடையூறும் உண்டு பண்ணும் எதையும் ஒவ்வொருவரும் விலக்கிவிட வேண்டியதும் அவசியமாம். இப்பொழுது ஒற்றுமை வாழ்வுக்கு பங்கம் விளைவிக்கும் சக்திகள் மலிந்துள்ளன. அச்சக்திகளை எதிர்த்து உண்மை விசாரத்தாலும் தயா ஞான ஈகை சக்தியை வெளிப்படுத்தல் வேண்டும். மதச்சார்பற்ற ஆட்சி என்று கூறிக்கொண்டு ஒருமைப்பாட்டுக்கு வழி செய்யவில்லையானால் இந்த ஆட்சியால் பெருநன்மை எப்படி விளையும்? ஒருமைப்பாடில்லாத இடத்து ஒற்றுமை எந்த அளவுக்கு ஏற்பட்டு நிலைக்க முடியும்? ஆகையால் தான் மக்கள் சமுதாயம் முழுமையும் ஒருமையுற ஒன்றான அக மெய்ப்பொருளை விசாரத்தால் காண செய்திடல்தான் அரசின் தலையாய செயலாக இருக்க வேண்டும். இதற்கு அரசியல் சட்டம் மட்டும் போதாது. ஆதார கல்வி முதல் சமய போதனை வரையான எல்லாவற்றிலும் இந்த ஒருமை வாழ்வு நோக்கம் அடிப்படையாக கொள்கையாய் அமைய வேண்டும். ஆசிரியர்களும் சமய தலைவர்களும் இந்த ஒருமைப்பாட்டை வளர்ப்பவர்களாய் விளங்குதல் வேண்டும். இதற்கு மக்களும் தம் முழு சம்மதமும் ஆதரவும் நல்கி நிற்றல் வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையை அறிந்து கொள்ளவும் அறிந்ததின் பயனை வாழ்வில் அடைந்து இன்புற்றிருக்கவும் முடியும். இந்த ஒருமைப்பாட்டின் வேலை ஆசிரியர்களுக்கு எளிது. அவர்களை அரசாங்கமும் அப்பணியில் ஈடுபடுத்துவது கடினமல்ல. ஆனால் சமய தலைவர்கள்தான் மக்களுக்கு இந்த ஒருமை அறிவை நன்குணர்ந்து போதித்தல் வேண்டும். இவர்களோ தம் வேலையே தம் மதங்களை வளர்த்தல் தான் என்று தீவிரமாய் கருதி கொண்டு பணிபுரிகின்றார்கள். மக்களை தம் மத எல்லையை கடக்க முடியாதபடி பெரும் தடைகளை விதித்து நிறுத்துகின்றனர். சமயச்சார்பில்லா அரசாங்கமும் இந்த மத தலைவர்கள் விஷயத்தில் தலையிடாது விலகி நிற்கின்றது. மதகுருமார்கள் இப்படி செய்து வருவது பெரும் குறைபாடாகும். அவர்கள் தத்தம் சமயத்தை வைத்தே ஒன்றான உண்மையை உபதேசிக்கலாம், வந்தனை வழிபாடுகளை செய்விக்கலாம், எல்லோரையும் நேசித்து ஒத்துவாழவும் கற்பிக்கலாம். இப்படி செய்வதால் தான் அவர்களின் சமயத்துண்டும் நன்கு விளங்கும், மக்கள் சமூகத்திற்கும் நன்மை பெருகும். தயா உரிமையை குறிக்கோளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். மற்றபடி சடங்காசார பழக்க வழக்கங்கள், ஆடை அணி, கோல தோற்றங்கள், இயற்கை சூழலின் அமைப்புகள் குறித்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாதாம். தயவு இருக்கும் இடத்தில் பணிவு, அன்பு, தூய்மை, சமத்துவம் இருப்பதும் இயற்கையாம். அதனால் இயல்பாகவே ஒருமை உண்டாவதும் சாத்தியமே. சுத்த தயவு ஒன்றே எம்மதமும் சம்மதமாய்க் கொள்ளக்கூடியதாம். மதம் என்றாலே நன்மதியாம் நிறையறிவு விளக்கமாகும். அந்நிறையறிவு சுத்த தயாஞானம் அல்லாது பெரிதல்லவாம். ஆகையால் தயவில்லாத நெறியை மதமாகவே கொள்ள முடியாது. தயவு விளக்க நெறியொன்றே உலக பொது நெறியாகும். உலகம் பல நாடுகளை கொண்டது. ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு மதச்சார்புடையோர் வாழ்கின்றனர். இவர்கள் ஒருமைப்பட வேண்டுமானால் ஆட்சியாளர்களும் மத போதகர்களும் பொதுமக்களும் தயா லட்சியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த லட்சியம் இல்லாத ஆட்சியால் ஒருபோதும் பெருநலம் விளையாது. அடுத்து பரந்த தயா நோக்கம் இல்லாத சமய தலைவர்களால் உலகம் ஒன்றுபடாது, பிரிவுபட்டே கிடக்கும். இறுதியாக பொதுமக்களே இந்த லட்சியம் கொண்டால்தான் எப்படியும் ஒருமைப்பாடு காண முடியும். மக்களுக்கு நன்மையையும் உண்மையையும் ஆய்ந்தறியும் நல்லறிவு நாளும் விளைந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வறிவு வளர வளர அறியாமை விலக விலக உண்மையல்லாத கொள்கை கோட்பாடுகள் தாமே கை நழுவி போகவும் உண்மை ஏற்கப்படவும் திருவருள் கூட்டி வைக்கின்றது. இதனால் சமய மதங்களில் உண்மையை அறிந்து ஏற்கவும் உண்மை அல்லாதவற்றை கைவிடவும் சந்தர்ப்பம் உண்டாகின்றது. இவ்வுண்மையை மத தலைவர்கள் புரிந்து கொண்டு முன்கூட்டியே உண்மையை மறைக்காது வெளிப்படுத்தி மக்களினத்தை ஒருமையுற்று வாழ வழி செய்தல் நன்றாம். நாட்டின் ஆட்சி எதற்காக? மக்களின் நல்வாழ்வுக்காகவே என்பது எல்லோரும் அறிந்ததே. ஆட்சி பீடத்திலிருந்து ஆள்பவர்கள் பொது நல நாட்டமுடையவர்களாய் இருப்பது விரும்பத்தக்கது. மேலும் ஆட்சி சட்டம் முழுமையும் சத்விசாரத்திற்கண்ட உண்மையின் மீதே அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் அது செயல்படுத்தப்படும் போது ஈகை நிரம்பிய தயவு செயல்களை எங்கும் காணலாம். வெற்று மதச்சார்பற்ற ஆட்சியை விட உண்மை மதமாகிய அல்லது மதாதீத உண்மையாகிய பொது தயவு சார்புடைய ஆட்சியை இன்றும் என்றும் யாவருக்கும் வேண்டப்படுவதாம். இந்நாட்டினராயினும்
மற்ற எந்நாட்டினராயினும் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பினும் மக்கள் எல்லோரும் ஓரினமே என்பது உண்மை. புறத்தோற்றத்திலும் அறிவு ஆற்றலிலும் வாழ்வு முறையிலும் வேறுபாடுடையவர்களாய் இருக்கின்றனர். எல்லோரும் தான் நலமாக வாழ வேண்டும் என விரும்புகின்றனர். அப்படி வாழ வேண்டுமானால் இந்த விசாரமும் ஈகையும் ஏற்று ஆகவே வேண்டும். ஆனால் நல்விசாரம் செய்து உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்ளுதல் எல்லோருக்கும் சாத்தியமல்ல. அது நுண்ணறிவு திறனும் நன்முயற்சியும் உடையவர்களுக்கே சாத்தியமாம். அப்படிப்பட்டவர்கள் உண்மையைக் கண்டு ஏற்று ஈகை செயல் புரிய பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனையோர் ஈகை செயலை புரிந்து கொண்டு அதனால் பிறர்க்கு நலம் செய்து கொண்டு இருப்பது பொருத்தமானதாம். இப்படி செய்து கொண்டிருந்தால் திருவருளால் இவர்களுக்கும் மெய்யுணர்வு தோன்றி அறிவறிய உண்மையும் விளக்கி சத்விசார பொருளையும் போதாது உணர்ந்தவர்களாவார்கள். பின்னர் முடிந்த விசார ஈகையின் இன்பப் பயனை அடைந்து வாழ்வார்கள். இந்த விசார ஈகையை முறையாக வளர்த்ததற்கு தொழுகையும் தொண்டும் புரியற்கான நிலைய நிறுவனங்களை எங்கெங்கும் காண வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.